யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரை இன்றைய தினம் தொண்டமனாறு செல்வ சன்னதியான ஆலயத்தில் காலை 9 மணியளவில் ஆரம்பமாகியது. இதில் முதலாவது நிகழ்வாக செல்வ சன்னதியான் ஆலயத்தில் விசேட சிறப்பு பூசை வழிபாடுகள் இடம்பெற்று சம்பிரதாயபூர்வமாக சன்னதி வேலவனிடம் இருந்து வேல் கொண்டு வரப்பட்டு யாத்திரை குழுவினரிடம் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாத்திரிகர்கள் சன்னதியான் ஆச்சிரமத்துக்கு சென்றனர். அங்கு சன்னதியான் ஆச்சிரமத்தில் அவர்களுக்கான உணவு வழங்கப்பட்டதுடன் அவர்கள் பயணத்தின் போது எதிர்கொள்ளக்கூடிய உணவு நெருக்கடிகள் உட்பட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்காக சன்னதியான் ஆச்சிரமம் பல்வேறு உதவிகளையும் வழங்கியது. குறித்த பாத யாத்திரை வருடம் பல 100 ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் நிலையில் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணங்களை தாண்டி சுமார் 815 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக சென்று கதிர்காம கந்தனை தரிசிக்கின்ற இந்த பாக்கியம் இவர்களுக்கு மொத்த யாத்திரை பயண நாட்கள் 46 நாட்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இது உண்மையில் அரிய தோறும் யாத்திரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்தும் கூட பங்கு பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பல்வேறு வழியிலும் சன்னதியான் ஆச்சிரமம் தனது உதவிகளை வருடம் வழங்கி வருகின்றது. இந்த கதிர்காம கந்தனின் கொடியேற்றம் ஜூலை 15ஆம் தேதி இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்தில் யாத்திரைக்கு போவர்கள் ஆலய வீதியில் முன்னிலையில் வந்திருப்பார்கள். கிராமத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு மூடல் மாலை இருக்கும் முருகன் அடியார்களுக்கு பாத யாத்திரையின் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். வருடாவுடன் இந்த யாத்திரை எவ்வளோ சிரமத்தின் மத்தியிலும் வேல் சுமந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேல் சுமந்து விட்டு எங்களை ஆற்றுப்படுத்திய சுவாமிக்கு வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இதுபோல் நிமித்த பெருமாளே